பலன் தரும் தேவன் எபிசோட் 1506 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி வரப்போகிறது. மனிதனுடைய எண்ணங்கள், மனிதனுடைய செயல்கள், இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் வருகையின் போது நியாயம் தீர்ப்பார். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய கடைசி அதிகாரத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால் அங்கே வேதத்திலே சில வார்த்தைகள், வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்துதல் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். தீர்க்க தரிசனமான வேத புத்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான். அதே அதிகாரம் 12வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. 20வது வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:7 சொல்லுகிறது, வசனங்களை கைக்கொள்ளுகிறவன் பாக்கியவான், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவருடைய வருகையை குறித்து சுவிசேஷங்களிலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவேதான் மனிதர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் நியாயமுள்ளதாய் நீதி உள்ளதாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தம், மனிதர்களுக்கு முன்பதாக அல்ல, ஆண்டவருக்கு முன்பதாக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். எனவே எண்ணங்களில் கூட பாவம் வந்துவிடக்கூடாது, எண்ணங்களில் கூட தவறு வந்துவிடக்கூடாது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. மனிதர்களில் எண்ணங்களில் கூட, மனிதர்களின் சிந்தனைகளில் கூட இயேசு கிறிஸ்து என்ன நினைத்தாரோ, எப்படி அவர் போதித்தாரோ அதே சிந்தனை இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள், உங்கள் செயல்கள் பரிசுத்தமாய் அமையட்டும். இயேசு நியாயம் தீர்க்க வரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனிதர்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் செயல்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. எனவே எண்ணங்களும் செயல்களும் பரிசுத்தமாய் மாறட்டும் தகப்பனே. மனிதர்கள் வாழ்கிற காலங்களிலேயே அவர்களுடைய செயல்களை குறித்து தேவன் அறிந்திருப்பதினாலே வாழ்ந்த காலங்களுக்கு தக்கதாகத்தான் நியாய தீர்ப்பு அமையும். ஒரு மனிதன் மரித்து போன பின்னாடி, பாவம் செய்து மரித்து போன பின்னாடி அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்த முடியாது. எனவே வாழ்கிற காலங்களிலேயே உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தைகள், உங்கள் செயல்கள் பரிசுத்தமாய் அமையட்டும். உங்கள் செயல்களும் எண்ணங்களும் தேவனால் கண்காணிக்கப்படுகிறது, பதிவு செய்யப்படுகிறது. எனவே பரிசுத்தமாய் வாழுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக தேவன் உங்களை மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.